டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். சென்னை ஆழ்வார்பேட்டையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்தித்து பேசினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சீமான் மு.க.முத்துவின் மறைவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததாக கூறினார். மேலும் கொள்கை நிலைப்பாடு, அரசியல் பயணம் என்பது வேறு வேறாக இருந்தாலும் பாசம் என்பது ஒன்றுதானே என்று கூறினார். முன்னாள் முதலமைச்சர் மறைந்த கருணாநிதியின் மூத்த மகன் மு.க.முத்து உடல் நலக் குறைவால் மரணமடைந்தார். அவருக்கு வயது 77. இவருக்கு சிவகாம சுந்தரி என்ற மனைவியும், அறிவுநிதி என்ற மகனும், தேன்மொழி என்ற மகளும் உள்ளனர். மு.க.முத்துவின் உடல் தகனம் செய்யப்பட்டது. முன்னதாக மு.க.முத்துவின் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். அதேபோல மு.க.அழகிரி, மு.க.தமிழரசு உட்பட மு.க.முத்துவின் நெருங்கிய உறவினர்கள் அஞ்சலி செலுத்தினர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள், திரை பிரபலங்கள் என பல முக்கிய பிரமுகர்கள் மு.க.முத்துவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தனர். இந்நிலையில் இன்று மாலை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்னை ஆழ்வார்பேட்டையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது மு.க.முத்து மறைவுக்கு ஸ்டாலினை சந்தித்து சீமான் ஆறுதல் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக செய்தியாளர்களையும் சந்தித்தார். அப்போது மு.க.முத்து மறைவுக்கு ஸ்டாலினை சந்தித்து இரங்கல் தெரிவித்தேன். எப்படி இருந்தாலும் இது ஒரு பெரும் துயரம். இந்த துயரத்தினை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டேன். மு.க.முத்து மறைவு அறிந்து இரங்கல் அறிக்கை வெளியிட்டேன். பிறகு நான் துயரத்தை பகிர்வதற்காக வந்தபோது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுவிட்டது. இதனால் இன்று வந்து சந்தித்தேன். முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து இரங்கல் தெரிவித்தேன். அரசியல் கொள்கை நிலைப்பாடுகளை தாண்டி உறவு என்று ஒன்று இருக்கிறது. அழகிரியை அண்ணா என்றுதான் அழைப்பேன். அவர் என்னை போடா வாடா என்றுதான் அழைப்பார். தயாளு அம்மாவை நான் அம்மானுதான் கூப்பிடுவேன். கொள்கை நிலைப்பாடு, அரசியல் பயணம் என்பது வேறு வேறாக இருந்தாலும் பாசம் என்பது ஒன்றுதானே. அந்த அடிப்படையில்தான் நான் நீண்ட நேரம் வெயிலில் பசியோடு நின்றபோது மயங்கி விழுந்து விட்டேன். அப்போது என்னை உடனே சந்தித்து என் உடல் நலனை பார்த்துக்கோங்க என்று சொன்னவர் ஸ்டாலின். என் தந்தை இறந்த போதும் என்னை சந்தித்து ஆறுதலாக இருங்க என்று சொன்னார் ஸ்டாலின். இது எல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்று சீமான் தெரிவித்திருக்கிறார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.